யாரை நான் அனுப்புவே என் காரியமயா போவா? யாரை நான் அனுப்புவே என் காரியமயா போவா? என்னை அனுப்பும் என் தேவா, அர்ப்பணித்தேன் நின்றே நான். என்னை அனுப்பும் என் தேவா, அர்ப்பணித்தேன் நின்றே நான். யாரை நான் அனுப்புவே என் காரியமயா போவா? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 29. தியானத்தின் தலைப்பு தேவனை மாத்திரம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 9. பிறருக்காக வாழுவது ஒன்று, பிறரை பிரியப்படுத்தி வாழுவது இன்னொன்று. இதில் நாம் யார்? முதலாவது நமது தெரிவாக இருந்தாலும் வாழ்க்கையில் அநேகமாக இரண்டாவது ரக மக்களாக தெரிந்தோ தெரியாமலோ மாறிவிடுகிறோம். ஆம், மக்களோடு மக்களாக வாழுவது மிக இலகு. ஆனால் நீதிக்கும் சத்தியத்துக்கும் தனி ஆளாக நிமிர்ந்து நிற்பது மிகவும் கடினம். ஆனால் கர்த்தர் அதையே எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று பவுல் எழுதியதை சற்று சிந்தித்து பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்திலே மிகுந்த வேதனைக்குரிய ஒரு வசனம் உண்டு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. என்றாலும் பூமியில் பெருகியிருந்த அத்தனை மக்கள் மத்தியிலும் கர்த்தர் ஒருவனை கண்டார். அவர்தான் நோவா. இந்த நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இது எப்படி சாத்தியம்? நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுதான் பதில். அத்தனை மக்களுக்கும் மத்தியில் ஒரு நோவா தேவனை பிரியப்படுத்தினவனாக இருந்தான். ஒரு நோவாவினால் இது முடியுமானால் இன்று நம்மால் ஏன் முடியாது? இயேசுவின் 2ஆம் வருகையின் அடையாளமாக நோவாவின் காலம் சொல்லப்பட்டபடி இன்று அதுதான் நடக்கிறது. உலகம் என்ற மாயை வலைக்குள் அகப்பட்டு தேவனுக்கு பிரியமற்ற பாதையில் கர்த்தருடைய பிள்ளைகளும் தெரிந்தோ தெரியாமலோ விழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் இன்று எங்கே நிற்கிறோம்? ஆண்டவர் தமது சொந்த மக்களாலே வெறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், குற்றப்படுத்தப்பட்டார். ஏன்? அவர் அன்றைய யூதர்களின் வழியில் செல்லவில்லை. ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்களின் வழிகளை இயேசு கண்டித்தார். சத்தியத்தை பேசினார். சகலரும் ஒரு பக்கம் நிற்க இயேசு மாத்திரம் தனியே நின்றது எப்படி? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 29. ஆம், இதுதான் ரகசியம். பிதாவுக்கு பிரியமானவைகளை மாத்திரமே இயேசு நிறைவேற்றினார். அதற்காக உலகம் அவரை தூற்றியது, சிலுவை வரைக்கும் கொண்டு சென்றது. அதற்காக அவர் தோற்று போனாரா? அன்று ஒரு நோவா, பின்னர் இயேசு. இன்று நம்மில் யார்? நாம் உலகத்தோடு ஒத்து போவதற்கு ஒரே பதில் நாம் தேவனோடு நடப்பதில்லை என்பதுதான். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, உலக மக்களை பிரியப்படுத்தி நாங்கள் வாழாமல் உமக்கு பிரியமானதை செய்ய தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.